கடையில ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தோன்னா ரன்னு நிறைய வந்துச்சு, அவுட் ஆகிறது வாய்ப்பு கம்மியாச்சு. கொஞ்சம் அவசரப்படாம நீ வந்து கீழே அடிச்சு பழகணும். ஃபர்ஸ்ட் 10 பால் இருக்கு பார்த்தியா, நீ ஆடுற ஃபர்ஸ்ட் 10 பால் ரன்னே இல்லைனாலும் பரவாயில்ல, உன் விக்கெட் கொடுக்கக்கூடாது, நிக்கணும். ரெண்டு தானா வந்துடும். ஓகேவா? தானா பைஸ்ல ஓடுறது ரன் கிடையாது. அவன் வந்து 20 ஓவர்ல ஸ்டோக் வச்சவன், அவனை பத்தி பேசக்கூடாது. இதை யூடியூப்ல போட மாட்டான், சரியா? மக்களே தெரிஞ்சுக்கோங்க, மேட்சே 20 ஓவர் தான். உனக்கு அப்புறம் 4-5 விக்கெட் இருக்கு. 20 ஓவர் இப்படி வைக்கிறோம், 20 ஓவர் இப்படி வைக்கிறோம். இங்க பாரு, வடலூர் தானே, வடலூர் திமுக கோயிலுக்கா? ஒழுங்கா பாருங்க. வீடியோ எடுக்கிறேன். திமுக கோயில் தான். 44 லட்சம். 44 லட்சம். ஆமாண்டா, டீம் வந்து வேற ஒருத்தவங்க வாங்க போறாங்க. அப்பெல்லாம் கிடையாது. சரிடா சரிடா விட்றா. சரிடா பாப்போம்டா என்ன ஆகுதுன்ட்டு. விராட் கோலி இன்னும் கொஞ்ச நாள் போயிடுவாங்க. ஆமா, ஜடேஜா என்ன காரணம் தெரியல, மாறிடுவாங்க. ஆறாலாம் வர மாட்டான். ஆர்ஜிக்கு வந்து ஏலத்துல தான் தெரியும் எங்க போறாரு. விட்டானேன்னா சிஎஸ்கே ராமன் போட்டு போறதா சம்சன் வராங்களே உள்ள. சம்சன் வருவாரு, போய் உட்காந்துரு. அவ்வளவுதான். நல்லா பேசுறேன்னா பவுலர் கீப்பர் தானா? கீப்பர் தான். கீப்பரே பேட்ஸ்மேனு. யார் ஆல்ரவுண்டர்? ஜடேஜா. அது கீப்பர் பிடிக்கிறாருல. தோனிக்கு பதிலா அப்ப யார் வெயிட்டிங் எடுத்தது அந்த டீமுக்கு? சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் ராமே. சஞ்சு சாம்சன் தோனிக்கு பதிலாக வராரு. உள்ளார விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா கேப்டனாக வராரு. கேப்டனாவா? ஆமாண்டா, நிஜமா நிஜமா. சஞ்சு தான் வரான், சஞ்சு தான் கேப்டன்சி. அப்புறம் வந்து ஜடேஜா ஆர்ஆர் போயிட்டானா வச்சுக்க. இன்னொருத்தவன் யாரு? சாம் கரன் நினைக்கிறேன். விடுவானுங்களா விட மாட்டாங்க. ஜடேஜா ஒரு வாய்ப்புல பாக்கலாம். இப்ப சாம் கரன் பால யாரு விடுவா? அதெல்லாம் எடுப்போம். வேற பார்த்தா தான் தெரியும்.